The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by Educase Digital Marketing. நம்மள பல பேர் தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால நம்ம ஆரோக்கியத்துக்கு நாமளே வைக்கிற ஆப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நம்மளும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில சந்தோஷம், சோகம், டென்ஷன் இப்படி எந்த ஒரு உணர்ச்சிக்குமே பாத்தீங்கன்னா உடனே புகைப்பிடிக்கணும் அப்படின்ற தூண்டுதல் நம்மள பல பேர்கிட்ட இருக்கு. சில பேருக்கு சிகரெட் பத்த வைக்க முடியலன்னா அன்னைக்கு நாளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. இப்படி புகைப்பிடிக்கிறதுனால உங்க உடல் நலத்துக்கு மட்டும் இல்லங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அது கேடுதான் விளைவிக்குது. ஏன்னா புகைப்பிடிக்கும் போது அது ரத்தத்துல இருக்க ஆக்சிஜனோட அளவை குறைச்சு கார்பன் டை ஆக்சைடோட அளவை அதிகரிக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க உடல்ல இருக்க திசுக்களுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெகுலரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கல்லீரல் அப்புறமா சிறுநீரகத்துல பாதிப்பு உண்டாகும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும்னு சொல்லலாம். சோ இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பழக்கத்தையே கைவிடணும். அடுத்ததா காலை மாலைன்னு 2 வேளையும் பல் துலக்கிறது, அதாவது பிரஷ் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர் தாங்க இதை ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஒருவேளை பல் துலக்கிறதுனால 90% அளவுக்கு தான் கிருமிகளை உங்களால அகற்ற முடியும். மீதி இருக்க 10% கிருமி உருவாகிறதுக்கு 12 மணி நேரமே போதும். சோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பல் துலக்கிட்டு தான் தூங்கணும். ஆனா தூங்குற அவசரத்துல இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொல்லி ஒதுக்கிறது தான் ஈறு, சொத்தை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சோ அதனால இதையும் நம்மளால தவிர்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்க. சூடான உணவை சாப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, பசியில துடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாப்பிடும் போது அவங்கள அறியாமலே வேகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு அது திருப்தியா இருந்தாலும் அது ஏற்படுத்துற விளைவு தாங்க ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வேகமா உணவு சாப்பிடும் போது வாயில மென்னு சாப்பிட மாட்டோம், அதுக்கு பதிலா அப்படியே முழுங்கிடுவோம். இதனால என்ன ஆகும்னா நேரடியா உணவு இறைப்பைக்குள்ள போயிடும். சோ இந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இது மட்டும் இல்லாம உணவு குழாய்க்கு பதிலா மூச்சு குழாயிலையும் உணவு சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு திணறலை ஏற்படுத்திடுமா. அதனால எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் நீங்க சாப்பிடறதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிடுற உணவையும் நல்லா மென்னு சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 45 நிமிஷமாவது நடைப்பயிற்சி, இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாட்கள் உங்க உடலை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு பயிற்சிகள் செய்யறது ரொம்பவே அவசியங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது வேணும்னா நடுவுல பிரேக் எடுத்துக்கலாம், ஆனா எக்ஸசைஸே ரொம்ப நாள் பிரேக் எடுத்து பண்ணக்கூடாது. சோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் உடற்பயிற்சி செய்யறதை தவிர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆபீஸ் பக்கத்திலேயே வீடு இருந்துச்சுன்னா நடக்க பழகுங்க. இது மட்டும் இல்லாம பஸ்ல பயணிக்கிறவங்களா இருந்தா 2 ஸ்டாப்பிங்க்கு முன்னாடியே இறங்கி அங்க இருந்து நடக்க ஆரம்பிங்க. சில பேர் அவங்களோட வாழ்க்கையவே தூக்கத்துக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேரங்கட்ட நேரத்துல தூங்குறது, காலையில அவசரமா எழுந்து வேலைக்கு கிளம்புறது, இதெல்லாம் ரொம்பவே வழக்கமாயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த தூக்கம் குறையும் போதுதான் உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல சாதாரண கிருமி தொற்றுகள் கூட உங்க உடலால ஏத்துக்க முடியாது. சோ போதுமான தூக்கம் இல்ல அப்படின்னா கண் எரிச்சல், அப்புறமா உங்களோட வேலையில கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பாரம்பரிய இட்லி, தோசை இதெல்லாம் பிடிக்கிறதே இல்லைங்க. எப்பவுமே கலர்ஃபுல்லான ஜங்க் ஃபுட்ஸ் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. இதுக்கு காரணம் அதுல இருக்க நிறங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான ஜங்க் ஃபுட் பாத்தீங்கன்னா மைதா மாவுல செய்யறாங்க. சோ இது உடலுக்கு கண்டிப்பா கேடுதான் விளைவிக்கும். அதுவும் இல்லாம இந்த வகை உணவுகள்ல நார்ச்சத்து கொஞ்சம் கூட இல்ல. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சொல்ல போனா சில ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்க மெழுகு மாதிரியான பொருட்கள் நம்ம உடல்ல போய் அது குடல் மேல படிஞ்சு கேடு விளைவிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலயே அல்சர், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு பதிலா குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல் ஃப்ரூட் சாலட் வீட்லயே செஞ்சு தரலாம்.
பொதுவா நம்ம சாப்பிட அரிசி இருக்கு இல்லையா, அதுல கார்போஹைட்ரேட் மட்டும்தாங்க இருக்கு. இதுலயும் நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் போக மீதி கொழுப்பா மாறுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் பருமன், ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் படியிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சோ நம்ம உணவுகள்ல இருக்க கேலோரியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஒரு நாளைக்கு 6 வேளைகளா சாப்பிடணும். இப்போ பருப்புல பாத்தீங்கன்னா புரதச்சத்து இருக்கு, அந்த மாதிரி சாதத்துல கார்போஹைட்ரேட் இருக்கு, எண்ணெயில கொழுப்பு சத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம காய்கறி பழங்கள்ல நார்ச்சத்து, விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் கரெக்டான லெவல்ல எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில. அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.